அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஒரு கணவன் மனைவி 25வது திருமண நாள் கொண்டாடி இருக்காங்க. இதை அந்த ஊரில் உள்ளவங்க எல்லாரும் வந்து பார்த்துட்டு போயிருக்காங்க. எல்லாருக்கும் சாப்பாடு அந்த வீட்டில் ரொம்ப தடப்புடலாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்போ அந்த ஊரில் ஒரு பெரியவர் சொல்கிறாரு, 25 வருஷமாக அவங்க குடும்பம் நடத்தி 25வது திருமண நாள் கொண்டாடுறாங்க. அவங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இதுவரையும் வந்ததில்லைன்னு ஊரில் எல்லாரும் பேசிக்கிறாங்களே. அந்த தம்பதியரை நம்ம பார்க்கணுன்னே ஒரு ஆசை. அந்த பெரியவர் ஊரில் உள்ளவங்கள்ட்ட 2 பேர்கிட்ட கேட்குறாங்க, எனக்கு அந்த தம்பதியிட்ட கூட்டிகிட்டு போங்க, நான் சில விஷயங்கள் பேசணும் அப்படின்னு சொன்னாங்களாம். உடனே ஊரில் 2 பேர் அந்த பெரியவரை கூட்டிகிட்டு அந்த தம்பதிக்கிட்ட போயிருக்காங்க. போன உடனே அவங்க அந்த கணவர்கிட்ட கேட்டிருக்காங்க, 25 வருஷமாக நீங்கள் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நான் ஊரில் கேள்விப்பட்டேன். அந்த ரகசியத்தை கொஞ்சம் சொன்னீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்டாராம். உடனே அந்த கணவர் சொல்லியிருக்காது, அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க, நானும் என்னுடைய மனைவியும் தேனிலவுக்கு திருமணம் ஆன புதுசில் போனோம். போகிற இடத்துல எல்லா இடத்தையும் சுற்றி பார்த்தோம். அப்போ குதிரை சவாரிகள்லாம் வந்தது. அப்போ நான் ஒரு குதிரையிலையும் என் மனைவி ஒரு குதிரையிலையும் ஏறிக்கிட்டோம். போயிட்டு கொஞ்சம் தூரத்துக்கு போயிட்டு இருந்தோம். நான் போகிற குதிரை அமைதியான குதிரை. என் மனைவி ஏறின குதிரை ரொம்ப அடம் பிடிச்ச ஒரு குதிரை. அது அப்பப்போ என் மனைவியை கீழே தள்ளி விட்டுக்கிட்டே இருந்தது அந்த குதிரை. திரும்பி என் மனைவி ஏறி உட்காந்தாங்க. முதல் தடவை தள்ளி விட்டுச்சு. அப்போ என் மனைவி சொன்னாங்க, இதுதான் உனக்கு முதல் தடவை அப்படின்னு சொன்னாங்க. திரும்ப கொஞ்சம் தூரம் போன உடனே திரும்பவும் ஒரு வாட்டி தள்ளி விட்டுருச்சு. திரும்பவும் என் மனைவி சொன்னாங்க, இதுதான் உனக்கு 2வது தடவை அப்படின்னு சொன்னாங்க. திரும்பவும் கொஞ்சம் தூரம் போனோம். திரும்பவும் அந்த குதிரை என் மனைவியை தள்ளி விட்டுருச்சு. இதுதான் 3வது தடவைன்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே உனக்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு கை துப்பாக்கி எடுத்து ஷூட் பண்ணிட்டாங்க. அந்த குதிரை இறந்துருச்சு அப்படின்னு சொன்னாராம். நான் அதை பார்த்தோன்னே ரொம்ப ஆச்சரியமாயிட்டேன். என் மனைவியை கண்ணாமனான்னு திட்டுனேன். ஒரு ஒரு விலங்கு, அதை போய் கொன்னுட்டியே, உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா அப்படி எப்படின்னு திட்டுனேன். ரொம்ப நான் கோவப்பட்டு கத்தண்டை பார்த்துட்டு என் மனைவி என்ன பார்த்து தான் உனக்கு முதல் தடவை அப்படின்னு சொன்னாங்க. அன்னைக்கு வாயை மூடுனது தான் நானே, இதுவரையும் நான் திறக்கவே இல்லை. அதனால் இந்த 25 வருஷமாக எங்களுக்குள்ளே எந்த பிரச்சனையும் வரலை அப்படின்னு அவர் சொல்லி சிரிச்சாராம். இதை கேட்ட அந்த பெரியவருக்கு ஒரே சந்தோஷம். இதுலேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவி உறவில் 1000 பிரச்சனைகள் வரும். யாராவது ஒருத்தவங்க அந்த இடத்துல ஆர்கியூமெண்ட் பண்ணாத விலகி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த பிரச்சனைகள்லேருந்து இல்லாமல் இருக்கலாம். எத்தனை வருஷங்கள் ஆனாலும் குடும்பத்தில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள் இல்லாமல் நல்ல முறையில் குடும்பத்தை கொண்டு போகலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதை. ஒரு 25 வருஷம் இந்த காலகட்டத்தில் குடும்பம் நடத்தி அவங்க 25வது திருமண நாள் கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னால் அது இந்த காலகட்டத்தில் ஒரு பெரிய விஷயந்தான் இல்லையா? அதனால தான் அந்த பெரியவர் அந்த ரகசியத்தை தெரிஞ்சுக்கலான்னு சொல்லிட்டு அவர் போயிருக்கிறாரு. போன இடத்துல இந்த கதைகள்லாம் கேட்கும் போது அவருக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. அதில் அவர் புரிஞ்சுக்கிட்டது என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால், ஒரு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லி குடும்பத்தில் வந்தால் ஒன்று குடும்பத் தலைவனான கணவன் அல்லது மனைவி யாராவது ஒருத்தவங்க விட்டு கொடுத்து அந்த நேரத்தில் அனுசரித்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் வராது. 25 வருடங்கள் மட்டும் இல்லை, 50 வருடங்கள் ஆனாலும் அந்த குடும்பத்தில் பிரச்சனைகள் இல்லாமல் சந்தோஷமாக வாழலாம் அப்படிங்கிறதுக்கு தான் இந்த கதையை நான் சொன்னேன். இதில் நிறைய கருத்துக்கள்லாம் இருக்குது. எல்லோரும் இதை கேட்டு பயன்பெறுங்க. குடும்பத்தில் பிரச்சனைகள் வரக்கூடாதுங்க. விட்டு கொடுத்து போகிற மனப்பான்மை இருக்கணும். எந்த ஒரு பிரச்சனைகள் இருந்தாலும் அது ஒரு பெரிய பிரச்சனையாக ஆக்கக்கூடாது. கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் அந்த குடும்பத்தை சிறப்பாக கொண்டு போகிறதுக்கு இவங்க 2 பேர் கையில் தான். ஒரு வண்டிக்கு ஒரு மாட்டு வண்டிக்கு 2 சக்கரங்கள் எப்படியோ அப்படி 2 சக்கரங்கள் இருந்தால் தான் அந்த வண்டி நல்ல முறையில் ஓடும் இல்லையா? அதே மாதிரி தான் குடும்பமும். இவங்க 2 பேரும் அதை தூக்கி தலையில் தாங்கி பிடிச்சா மட்டும்தான் அந்த குடும்பங்கள் நல்ல முறையில் போகும். இதில் யாராவது ஒருத்தவங்க இல்லைனாலும் அந்த வண்டி சிறப்பாக போகாது, அந்த வாழ்க்கை அப்படிங்கிற வண்டி. அதனால தான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், கணவன் மனைவிக்குள்ளே எந்த பிரச்சனைகள் வந்தாலும் நீங்களே பேசி தீர்த்து எந்த பிரச்சனைகளும் இல்லாமல் சந்தோஷமாக குடும்பத்தை ஓட்டுறதுக்கு பாருங்கள். ஏன்னா குடும்பம் பிரிஞ்சிச்சு அப்படின்னு சொன்னால் திரும்ப அதை கொண்டு வர வைக்க முடியாது. ரொம்ப கஷ்டம். யோசிச்சு பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.